ஹலோ காய்ஸ், இது நம்ம இந்த இதில் எதை பற்றி பார்க்க போனோம்னா, உங்களோட லேப்டாப் அல்லது பிசியில் இருக்கக்கூடிய, அதுவும் விண்டோஸ் லேப்டாப் அல்லது பிசியில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து மறந்துடுச்சுன்னா அதை எப்படி வந்து ரீசெட் பண்ணி புது பாஸ்வேர்டை வந்து நம்ம வந்து செட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். புது பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணணும்னா நம்ம வந்து விண்டோஸ் செட்டிங்ஸ் உள்ள வந்து தான் நம்ம பண்ண முடியும். ஆனால் அதெல்லாம் தவிர்த்து இன்னொரு மெத்தட் மூலமாட்டும் உங்களுக்கு வந்து புது பாஸ்வேர்டை செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் செலவு பண்ணாமல் கேட்டிங்கன்னா செலவு பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு செலவு தான் இருக்குது. அது என்னங்கிறத அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள். பார்த்து முடிச்சு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க, இன்னொரு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க எப்படி நம்மளோட பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணலாம்னு பார்ப்போம். வித்தவுட் செட்டிங்ஸ் லாக் ஸ்க்ரீனில் வச்சு எப்படி ரீசெட் பண்ணலாங்கிறத ஷோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து லோக்கல் அக்கௌண்ட் தான் வச்சுருக்கேன். நான் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இதில் வந்து லாகின் பண்ணலை. ஸோ செட்டிங்ஸ் வந்து போய்க்கிறேன். ஸோ அக்கௌண்ட் இதில் வந்து லினோவோ அக்கௌண்ட் தான் வச்சுருக்கேன், அதாவது லோக்கல் அக்கௌண்ட்டு. ஸோ நம்ம வந்து இதில் வந்து லாகின் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம லாக் ஸ்க்ரீனுக்கு வந்து 2 பாஸ்வேர்டு வந்து வச்சுருக்கோம். ஒன்று பார்த்திங்கன்னா நார்மல் பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்சுன்னு வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா பின். ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பின் வந்து செட் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ வந்து ட்ரை பண்ணி நம்ம வந்து பாஸ்வேர்டை வந்து எப்படி வந்து ரீசெட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்ல போனால், உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பாஸ்வேர்டு வந்து கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதன் மூலமாக தான் நம்மளால் வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சேஃப்டிக்காக எடுத்து வச்சுருக்கக்கூடியதுக்கு சமம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ்னு சொன்னீங்கன்னா, அதாவது உங்களுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்ட்ரைவ் வாங்கிவங்க எத்தனை ஜிபி இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ நான் என்னோடய பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது டேரெக்டாக கண்ட்ரோல் பேனல் போய்வங்க. அது முன்னாடி பென்ட்ரைவில் வந்து உள்ள ஏதாச்சும் இருக்கா ஷோ பண்ணுறேன். உங்கள் பென்ட்ரைவில் ஏதாச்சும் ஃபைல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து காப்பி பண்ணிடுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பென்ட்ரைவில் எந்த பேராக இருந்தாலும் ஓகே தான். ஸோ பென்ட்ரைவ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் பேனல் போங்க. சப்போஸ் இந்த மெத்தட் நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ இதில் வந்து யூசர் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், இதை கொடுத்துவங்க. கொடுத்துட்டு இதில் யூசர் அக்கௌண்ட் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ பாஸ்வேர்ட் ரீசெட் டிஸ்க்குங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இதுதான் நம்மளோட இந்த பாஸ்வேர்டை வந்து ரிமூவ் பண்ணி புது பாஸ்வேர்டாக வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான, அதாவது ரீசெட் பண்ணி புது பாஸ்வேர்டாக வந்து மாற்றுறதுக்கு நம்ம இதுலேயே நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய். அல்லாத பட்சம் நம்ம வந்து லாக் ஸ்க்ரீனில் பாஸ்வேர்டு தெரியலைன்னா இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிவோங்க. அதாவது பென்ட்ரைவில் உங்கள் பாஸ்வேர்டை வந்து சேவ் பண்ணி வைக்கிறது. இதாங்க மெத்தட். இதுக்கு நீங்கள் வந்து பென்ட்ரைவை தொலைச்சிட்டிங்கன்னா அதுவும் போச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காசை கட்டி தான் நீங்கள் வந்து ரீசெட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். கிரியேட் ஏ பாஸ்வேர்ட் ரீசெட் டிஸ்க்குன்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிவோங்க. கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த பாப்பப் வரும். இதை வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துவாங்க. இதில் வந்து உங்களோட பென்ட்ரைவ் நேம் வந்து காட்டும். எந்த பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுவீங்களோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கரண்டாட்டு உங்கள் யூசர் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நல்லா பார்த்துக்கோங்க. என்னோடய லேப்டாப்பில் நான் வந்து பாஸ்வேர்டும் போட்டிருக்கேன், பின்னும் போட்டிருக்கேன். இது வந்து பாஸ்வேர்டு மட்டும்தான் கேட்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப்பில் வந்து நம்ம லேப்டாப் ஒரு பிசியில் வந்து பின் போட்டாலும் நம்ம கீழே வந்து சைன்இன் ஆப்ஷனுங்கிற ஒன்று காட்டும். அதே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணால் அதில் வந்து பாஸ்வேர்டு ஆப்ஷன்ஸாக இருக்குது, பின்னுக்கான தனி ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து கரண்ட் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் நான் போட்டிருக்கிறது 1 2 3 4 5 தான் கரண்ட் பாஸ்வேர்டு. ஸோ டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துவங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரீசெட் டிஸ்க் யூசர் அக்கௌண்ட் க்ரியேட்டிங்க அப்படி மாதிரி போட்டுருவாங்க. இதில் வந்து எஸ் கொடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ட்ரை பண்ணி பார்த்து சக்ஸஸ் ஆனதானே உங்களுக்கு வந்து அதை வந்து கிளியராக வந்து சொல்லித்தர அப்படியே, அதனால தான். ஸோ இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபினிஷ் கொடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிசி ஓப்பன் பண்ணி உங்களோட பென்ட்ரைவுக்குள்ளே நீங்கள் வந்து போனீங்கன்னா உள்ள ஒரு ஃபைல் வந்து இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபைல். இதுதான் நம்ம வந்து பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ண, அதாவது ரீசெட் பண்ணி புது பாஸ்வேர்டு போடுறதுக்கான ஒரு ஃபைல். இப்போ நம்ம வந்து பண்ண வேண்டியது என்னென்னா லாக் ஸ்க்ரீனு போய் நம்ம இதை வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுங்கிறத உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து லாக் பண்ணிப்போம். லாக் பட்டன் லாக். ஸோ லாக் பண்ணிவிட்டோம். இப்போ லாக் ஸ்க்ரீனில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து வச்சுருக்கக்கூடிய பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து லாக் ஸ்க்ரீன் வந்து போய்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு தெரியாது, பின் தான் கேட்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன்இன் ஆப்ஷனுங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவாங்க. கிளிக் பண்ணால் இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு, ரெண்டாவது இருக்கிறது வந்து பின்னு. ஸோ பாஸ்வேர்டை வந்து செலக்ட் பண்ணிவாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இப்போ பாஸ்வேர்டு தெரியலைன்னா இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசெட் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க.
சேம் நம்ம வந்து பாஸ்வேர்டை எப்படி வந்து பென்ட்ரைவில் காப்பி பண்ணாமோ அதே மெத்தடுக்கு ஒரு பாப்பப் வரும். இதை வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வரும். இப்போ நீங்கள் வந்து புது பாஸ்வேர்டு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், அதாவது டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து புது பாஸ்வேர்டு நம்ம என்ன போட போகிறோன்னா 1 2 3 4 இதுதான் போட போகிறோம். கீழே வந்து 1 2 3 4 கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 1 2 3 4 தப்பாக போட்டிங்கன்னா தப்புன்னு வரும். அதுக்கடுத்து இது வந்து ஹிண்ட் வந்து பார்த்திங்கன்னா லினோவானே போட்டுக்கிறேன். அதுதான் ஃபஸ்ட்டே வச்சுருந்தோம். ஸோ ஹிண்ட் வந்து லினோவோ. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து புது பாஸ்வேர்டு போட்டதை வந்து இதில் வந்து டைப் பண்ணுவோம். கேஸ்லாக் ஆன் இருக்கா? ஓகே, கேஸ்லாக் ஆஃப் 1 2 3 4. இப்போ வந்து பாஸ்வேர்டு ஷோ பண்ணுறேன். ஓகே, இப்போ ஆரோ பார்த்துட்டிங்களா, லாகின் இவ்வளோ போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பாஸ்வேர்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பென்ட்ரைவில் வந்து ஃபைலை வந்து ரீசெட் டிஸ்கார்ட் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். பாஸ்வேர்ட் ரீசெட் டிஸ்கார்ட்டு அப்படி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தால் தான் இது வந்து சக்ஸஸ் ஆகும். இல்லாத பட்சம் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இதை வந்து லாக் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். உங்கள் பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா இல்லாத பட்சம் நீங்கள் வந்து ஓஎஸ் மாற்றி விட்டுருங்க. ரெண்டில் எது பண்ணாலும் பெட்டர் தான். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பின் வந்து கேட்காது, பாஸ்வேர்டு தான் கேட்கும். பாஸ்வேர்டு தான் ரீசெட் பண்ண முடியும். பாஸ்வேர்டு வழியாட்டம் நம்ம உள்ளே வந்து லாகின் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு போட்டிருந்தா, பாஸ்வேர்டு போடலைன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து பாஸ்வேர்டு மட்டும் தான் கேட்குது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க. மனோஜ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.